ஹாய், வெல்கம் டு சௌந்தர்யா சமையல். நாம் இன்றைக்கி கனவா தொக்கும் தக்காளி ரசமும் தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் 2 தக்காளி, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி ஒரு பிடி, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். கனவா மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்ட உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கீரி வச்சுருக்க 3 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணுன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகி வெங்காயத்தோட ஜெல் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே மஞ்சள் பொடி போட்டுட்டு நான் 1.5 ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா மீனை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் இதில் தண்ணி சேர்க்க தேவை கிடையாது. இந்த கனவாவே தண்ணி விடும், அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. நடுவில் திறந்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியில் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிடுச்சுன்னா அதில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், கனவா தொக்கு ரெடி. பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன் 1 கப் தண்ணியில். அது கூட உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு நல்லா புளியை கரைச்சி வடித்து எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேன். ரசத்துக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு, இதையெல்லாம் சேர்த்து 2 வரமிளகாயும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ரசத்துக்கு 3 தக்காளி பழமாக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த புளிக்கரைசலோடு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். அப்புறம் அரைச்சி விழுதை சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஜீரகம் சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன், 3 வரமிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளித்து ரசத்தில் ஊற்றிடுங்க. அதை அப்படியே எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா நொற கட்டி நல்லா ஒரு கொதி வந்த உடனே ரசத்தை இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி. தக்காளி ரசத்தையும் கனவா தொக்கையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.